ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இது வரைக்கும் எடுக்காத மாதிரி எடுக்கலாம். இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல நான் எடுக்காததுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன். ஈத் என்ன ஈத்தேனா எத்தேனான்னு தெரியல. ஈத்தேன், ஆமாம். இது வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகலாம். அதான் நம்மளுடைய கேரேஜ் வாங்கியிருக்க இடம் பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போகலாம். இதை வந்து ஃப்ரான்ஸ் டு ஜெர்மனி அந்த மாதிரி போகுது. ஓகேங்க, இப்போ நம்ம இதை தான் எடுக்க போகிறோம், முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதை நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா, இது எங்கே இருக்குன்னா இந்த கம்பெனியில் இருக்குது. WGCC அப்படின்ற ஒரு கம்பெனியில் இருக்குது. இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சி அங்கேருந்து தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேப்புக்கு போகலாம். அந்த கம்பெனி எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்க. இதாக இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கம்பெனி. அந்த கம்பெனி போட்டாச்சு. ஆனால் அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் இந்த கம்பெனி வழியாக வரதா நல்லாயிருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே. ஏய், அது ரெண்டாவது பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஆட அப்போனா இந்த ரூட் வந்து அப்படி தான். ஆடா பாயில. ஏய், ஓகே, இந்த ரூட்டுக்கு வரைக்கும் வரலாம். வந்துட்டு இது பண்ண முடியா பார்க்கலாம். ஓகே, போகலாம். போய் அதை எடுத்துடலாம். நைட் டைம் ஆயிடுச்சுங்க. நான் எதுக்கு நான் அதை எடுக்கிறேன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இனிமேல் எடுக்காதது தான் எடுக்கணுங்க. இது கம்மி, அமௌண்ட் கம்மி தான். ஆனால் வந்து இது ஒரு நல்ல ட்ரைவாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் போகிற வரைக்கும் ஆறு அடிச்சுட்டு இருக்கா எடுத்துருவீங்க பாருங்கள். அதோட அடிச்சிருப்பேன். நான் எதுக்கு இந்த சைடு வந்தேன்னா, அந்த சைடில் கொஞ்சம் மார்க் இருக்குது, சரி பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஒரு இது ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், ட்ரைவு. அதுக்கு தான் நான் இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்து எம்டியாக இருக்கலாம், சும்மா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும் வெளியே, அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுமா? சும்மா அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ரைட். பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு.
இப்போ நம்ம அப்படியே போய் ஆர்டர் எடுக்கலாம். நம்ம எடுக்க வேண்டிய ஆர்டர் அங்கே இருக்குது. பா ஏன் அப்படி சீருது வண்டித்த? இந்த இடத்துலையும் போய் சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு வந்துடுமா? அப்போ இதுவும் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணு. ஏய் சும்மா அப்படி உள்ளே என்ட்ரு போனானே போதும், அவ்வளோதான், வெளியே வந்துடு. இப்போ எந்த சைடு போகணும்? இந்த சைடு தான் போகணுமா? இங்கே தான் இருக்குது அந்த கம்பெனி. ஆயில் இது தயாரிக்கிற இடம். நான் சும்மா அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? வந்துட்டோம், அந்த வேலையை முடிச்சிடுவோமே. இப்போ நம்ம அந்த கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. என்டர். இங்கே நிறையா இருக்குது, எல்லாமே புதுசாக தான் இருக்குது. இது வேணாம், இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தேனா ஏதோ ஒன்று பேர் மச்சில் இதான் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேராக ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம அப்படியே ஜெர்மனிக்குள்ளே போகிறோங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரான்ஸில் தான் இருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்பா இந்த இருக்கியா? அவ்வளோதான். பார்த்தீங்களாங்க, வேற லெவல் ஆகுது. ஓகே, வெளியிடு. இது ஒன்றும் பெரிய அளவுக்கு வெயிட் ஆர்டர் கிடையாது. வெயிட்னா இது நான் சொல்ல லோடில். போ ஓ அதான் நான் எப்படி நான் உன்னை அனுப்பிச்சிருக்கவே கூடாது. பார்த்தீங்களா, இவனுங்க அடங்க மாட்டுறானுங்க. சூப்பராக இருக்கு பாருங்களேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல அந்த டேங்க்கு. இதை வச்சுட்டு நம்ம நல்லா ரோட்டாக இருந்தால் பக்கா அடிச்சு போயிட்டே இருக்கலாங்க, எதுவும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இதுக்கு ஒரு சர்வ சாதாரணம். இல்லை வெடிச்சதே செத்துருவேன். லைட்டு அப்பா ஜஸ்ட்டுங்க. இப்போ நிறுத்துவான் நினச்சி கூட பார்க்கல நான். ஷே ஏன்டா இப்படி இருக்கிறீங்க?
அடிச்சிருப்பாங்க கொஞ்சம் கூட. இடி வாங்கணுமா ஆசையா? இதில் தான் போகணும். நல்ல வேலை அதான் அந்த ஒரு இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. நைட் அவ்வளோதான், இருட்ட போகுது 9. ஓ ஓ ஓ சீர்றார் சீர்றார் சீர்றார். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்க்கலாமா? ஃப்ரான்ஸில் இருக்கேன் பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ள இதுதான் அந்த சிலிண்டர் ஃபில் அந்த இது பண்ணுறது. எத்தேன் எத்தேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. ஈத்தேன், சாரி ஈத்தேன். எத்தேன் வருது ஈத்தேன். இது இடிக்காமையும் கரெக்டான வேகத்துலையும் கொண்டு போகணும். இந்த ரோட்லலாம் ரொம்ப வேகம் போக முடியாது. அதனால் பாருங்களேன் 9 மணிங்க நைட்டு. ஆனாலும் வெளிச்சம் இருக்குது பாருங்கள் அந்த ஊரில், ஃப்ரான்ஸில். இது நான் போய் அதாவது சும்மா கேமுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குமாங்க அந்த ஊர்லலாம். இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இருட்டாதான் அவ்வளோ சீக்கிரத்தில். அது பெரிய விஷயம் இல்லைங்க. பாருங்களேன் இதில் ஓப்பனில் இருக்கும்போது நல்லா ஒரு பார்க்குறதுக்கு வேகமாக போனாலும் ஸ்லோவாக போகிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. எண்பதில் போயின்னுக்கிறேன். ஆனால் இதில் பாருங்களேன் அப்படியே ஏதோ இதில் போகிற மாதிரி இருக்குங்க, ஜெட்டில் போகிற மாதிரி. வரானுங்க பாருங்க. சிக்னல் காட்ட மாட்டானுங்களே. டயர் அது நான் எப்போவுமே நைட் ட்ரைவ் அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த தடவை எடுக்க வேண்டியதாக போச்சுங்க. எஸ் போலீஸ்காரன் பாருங்க அதெல்லாம் வரான். ஐபி மாட்சி தான் போகிறேன், வேறு வழி இல்லை. ரோடு ரொம்ப சின்ன ரோடுங்க.
குறுகியதுலேயே தான் போகணும். பாருங்க 100க்கு போயிடுச்சுங்க. பா அது உடனே போய்டும். அவ்வளோதான் முடிச்சு. அப்போ தான் இல்லாட்டா அது ரோடை பிடிக்க முடியாது உங்களால். அவ்வளோதாங்க இருட்டிச்சுங்க. நல்லா 10 மணிக்கு 10:30 மணிக்கு இருட்டிடுங்க. ஐயோ ஐயோ தேவையில்லாமல் அப்படி போயிட்டேன். ஏன்னா பரவாயில்ல, 2 ஒன்று தான். 2 ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஏற வேண்டியதாக போச்சு. ஏறிட்டேன். நைட் டிரைவ் ரொம்ப கஷ்டங்க. போக மாட்டான் பாருங்க. போடா 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 தம்பி போலீஸு. சூப்பர். பக்கா ஏறணும் பார்த்தீங்களா. இப்போ இதில் போகணுமா? சூப்பர். அதுவும் ஒரே ரோடு தான். அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு வெடிக்கிற பொருள், டேஞ்சர். நல்லா கவனமாக இருக்கணும். சூப்பருங்க. பா அவன் அப்படியே வெளியே போனா பாருங்க. அவ்வளோதான், லைனை பிடிச்சி போயினே இருக்கேன். நைட்டு தான், கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி போயினே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது பெரிய ரோடு தான், சின்ன ரோடெலாம் கிடையாது. இடிச்சிடாதா. மிரரில் ஒன்றுமே தெரிலங்க, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஓட்டுறங்க. நீங்கள் ஸ்லோ பண்ணுறது நல்லது. 2 ரோடு வருது, எதில் போகிறது? ஓகே, நம்ம இதில் தான் போகணும். வெயிட் பண்ணு, நான் தான் போகிறேன்ல, ஒன்றும் அவசரம் இல்லை.
ஐயோ ஐயோ இஷ்டம் இஷ்டம். நல்ல வேலைங்க. வா, கிரேட் எஸ்கேப். பத்து இது ஒன்றும் வெயிட்டுக்கு இல்லை நினைக்கிறாங்க. அது திடப்பொருள் ஏதாவது சொல்லுவாங்களே, அது பேர்லாம் தெரில. ஆனால் வெயிட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வெயிட் இல்லை இருக்கும். அவ்வளோதாங்க. ஏய், அந்த லைனு வெள்ளைக்கோடு அதான் ரொம்ப முக்கியம். கண்ணாடியில் தெரியல, அதனால் வெள்ளைக்கோடை கவனி. வெள்ளைக்கோடை குறைச்சி போயினேறி. நான் இப்போ அந்த வெள்ளைக்கோடை தாங்க பார்த்து ஓட்டுறேன். என்னால் மிரரில் அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. இப்போ நினச்சா நம்ம தூங்கிட்டு விடிஞ்சு போகலாங்க, பண்ண முடியும். பார்க்குறீங்களா? இப்போ என்ன டைம்? நான் 12. ஓகே, நான் இப்போ தூங்குறேன் பாருங்க. இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. அது வந்தால் தான் தூங்கணும் அவசியம்லாம் கிடையாது. அவ்வளோதான். இப்போ நான் போய் தூங்கிட்டு ஆடா பாய்களா, தூங்குறது அங்கே வச்சுருக்கானுங்களா? தெரியாமல் நான் வேறு இங்கே வந்துட்டேன். இவனும் வந்துட போகிறான். வரமாட்டான். வரல. தூங்குறது அங்கே இருக்குங்க, நான் இங்கே இருக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டேன். அதெல்லாம் அவன் போகிறான் பாருங்க. அதெல்லாம் தான் கரெக்டான ரூட்டு. அவ்வளோதான். இப்போ எங்கே தூங்குறதுன்னு பார்க்கலாமா? இந்த இருக்குங்க, நிறைய இடம் இருக்குங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, தூங்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. என்ட்ரு அடிச்சலாமா? முடிஞ்சது. காலையில் ஃப்ரெஷ் ஆயாச்சு. வண்டி எடுக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிடலாம், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, பாருங்க. அவ்வளோதாங்க, பாருங்க. எல்லாரும் தூங்குறாங்க, நானும் தூங்கினேன். எல்லாரும் தூங்கி நானும் தூங்கி மூவ் பண்ணிட்டே இருந்தால் ஆர்ன் அடிக்க மாட்டான். அவன் ஒருத்தன் போகிறான் பாருங்க. நம்ம ஆர்ன் அடிப்போம். தம்பி வதாத, கார் வந்துட்டான். அவன் ஏற்றான். உன் பார்ட் அது தம்பி, நான் ஆயிடுறேன் படிப்போம். அவ்வளோதாங்க. ஏய், ஆடாத. பகல் டைம் அட்டகாசமான ஒரு டிரைவ் இருக்க போகுது. பிச்சிக்க போகிறோம். அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க.
பா வேறு லைட்டாக அப்படி திருப்பினா பாருங்க, எனக்கு இதாயிடுச்சு. கரெக்டாக போயின்னுக்குறான், லைட்டாக திருப்பிட்டான். ஓ நல்ல ஒரு ரோடுங்க பாருங்கள், அப்படியே போகும். இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் போயிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இனிமேல் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா கஷ்டம். ஏன்னா 9 மணி நேரம் நீங்கள் ஓட்ட வேண்டியிருக்கு. 9 மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்க்கணும் ஒன்று. ஆனால் உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அதே ரோடு தானா, இல்லை வேறு ரோடா? கரெக்டு தான். கரெக்டாக வந்துக்கிறாங்க, ஆச்சரியம். உங்களுக்கு கொடுத்துருக்குற நேரம் மொத்தமாக 15 மணி நேரம் கொடுத்துருக்கான். இப்போ 15 மணி நேரம் தான் இருக்குது. அது 15 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சேர்க்கணுன்றது தான் ரூல்ஸு. ஆனால் நம்ம இன்னும் 9 மணி நேரத்துலேயே சேர்க்க முடியும். ஒருவேளை இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்தோம், திருப்பியும் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் ரெஸ்ட் எடுத்தோன்னா அந்த 14 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் கோலி, இல்லை ஒரு 8 மணி நேரம் தான் கழியாயிடும். அப்போ உங்களுக்கு 6 மணி நேரத்தில் நீங்கள் 6 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் 8 என்ன சொல்கிறது, இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து 2வது தடவை தூங்கக்கூடாது. தூங்குனீங்கன்னா கஷ்டம் தான். ஃபஸ்ட் டைம் தூங்குனீங்களா, அதோட முடிஞ்சிச்சு கதை. அதனால 2 டைமும் கவனிங்க. இப்போ நம்ம 14 மணி நேரம் இருக்குது மொத்தமாக, அதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்த்துடணும். ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே வேகத்தில் போனால் 8 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றது என்னோட விஷயம். ஸ்பீடு பார்த்தீங்களா, பிச்சிக்கு இது. கவலைப்படாத, நான் போயிடுறேன், அப்புறம் வா. ஓகே, ஓகே ஓகே இச்சிடாத. அட்டகாசம். சூப்பராக வந்து பாருங்களேன். நல்லா தூங்கியாச்சுங்க, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயினே இருக்கலாம். தூங்கலாம் தான் கஷ்டம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த வாட்டி நல்லா ஃபாஸ்ட் தான், ஆனால் அதே நேரத்தில் கண்ட்ரோலும் இருக்குது. நான் பெரிய டர்னிங்லலாம் ஸ்லோ பண்ணி தான் திருப்புறேன், ஃபாஸ்ட்டாக திருப்பலை. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஜெர்மனிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
எஸ், அதை செக் பண்ணிடுவோமா ஜெர்மனி வந்துட்டோமான்னு. சார் டேர்னை முடிச்சிடலாம், இல்லாட்டா தேவையில்லாமல் வெடிக்க வேண்டியிருக்கும். ஓகே பாருங்க, பார்த்தீங்களா ஜெர்மனிக்கு வந்துட்டோம். ஓகே இப்போ போகலாமா? இப்போ லாஸ்ட்டு நம்மளோட கேரேஜ் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். கரெக்டான வேகம், கரெக்டான கண்ட்ரோல், அதுதான் போகணும். இல்லைடா தேவையில்லாமல் பாருங்க, இந்த லோட் லைன் எடுக்கலைங்க, எடுக்கணும், எடுத்துடலாம். அடுத்தது நம்ம வந்து கேரேஜ் வாங்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஆஸ்திரேலியாவும் ட்ரக்குக்கு ரொம்ப பேர் போன ஒரு ஊர், நல்ல பெரிய பெரிய ட்ராவல்லாம் கிடைக்கும். அதில் கூட போகலாம், பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட்டு தான். ஆனால் நமக்கு ரோடு காலியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு அதில் போகணும்? இதாங்கள் நல்ல பயணம். இந்த வாட்டி 150 ஈஸியாக தொல்லாம். பட் ஆனால் நான் தான் ரிஸ்க் எடுக்கல. இதே போதும், கரெக்டான ஸ்பீட்லேயே போயின்னு இருக்குது, அப்படியே போதும். எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு? ஓஹோ, இந்த காரனை பார்த்தாலே ஒரு பயங்க. அவனுக்கு ஏடா கூடமா ஏதாவது முடிவு எடுப்பானுங்க. ஆக்சுவலாக ட்ரக்கு அப்படி போனால் நல்லது, ஆனால் அப்படி போகிறதில்ல. ஏன்னா இவங்க ரூட்டை எப்படி தானே பாட்டுறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க இடம். பா ஏறக்கூடாது. பாருங்க வேகத்தை, பாருங்க வேகத்தை. எவனும் குறுக்க வந்துடக்கூடாது, அவ்வளோதான். சரியான வேகம். $150 தொட்டங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ, லைட்டாக கண்ட்ரோல் இறந்தது. ஓய் 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 ஓய், ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையும் வேகமாக போகணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? வா
நல்ல வேலைங்க. டக்குன்னு இந்த வியூக்கு மாத்தினால தப்பிச்சேன். கேட்டா அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவில் வாங்கணும். ஆஸ்திரேலியாவில் வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய இடம். பெரிய இடம்னா பெரிய ஊர் இல்லை. இந்த மாதிரி ட்ரக்குக்கெலாம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இடங்க அது ஆஸ்திரேலியா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. கரெக்டாக வந்த பாருங்க. இல்லாட்டா அவ்வளோதான். பார்த்தீங்களா அந்த ட்ராவல் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக முடியுது பாருங்கள். அது காரணம் அந்த ஸ்பீடு. ரொம்ப அழகான ஒரு இது. எவனும் வந்துடக்கூடாது. வரல. ஓகே 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 ஓகே. ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ. அது பாருங்க அவனும் இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கான். பஸ்ஸுக்காரன் தான் கொஞ்சம் முன்னாடி போகிறான். அவன் கூடயே போயிடலாம். ஓகே. நானும் பஸ்ஸுக்கார கூட சேர்த்து பூந்துட்டேங்க. இல்லாட்டா மாட்டிப்பேன். அந்த சைடு போக முடியும். ஆனால் ஏற முடியுமான்னு தெரியலையே. பஸ்ஸுக்காரன் வேகமாக போகிறான். போ போ. ரெண்டாவது பஸ்ஸுக்காரன் வரான். ஆமாம் ஸ்லோ பண்ணுறது நல்லது தம்பி. பாருங்கள் கரெக்டாக அந்த இடம் வந்துடுச்சு. நம்ம ஸ்லோ பண்ணாமல் திரும்பக்கூடாது. திரும்பணும்னா வேலைக்கு ஆகாது. பா பக்காவாக இருக்கு பாருங்க பிரிட்ஜ். வா
ஷேக் ஆகுதுங்க. அதான் லைட்டாக இது பண்ணாலே ஏய் மதியானம் 3 மணி ஆகுதுங்க கரெக்டாக. ஆனால் இருட்டிச்சுன்னா அது கொஞ்சம் மேகமூட்டம் வாங்க. இருட்டுச்சு, சும்மா லைட் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல கூட ஹெலிகாப்டரோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆன இதுவோ இல்லைங்க. நல்ல விஷயம், அதனால் போயிட்டோம் சார்ன்னு. ஏன் உங்களை ஸ்லோ பண்ணானுங்க இப்போ? அட்டா பாவிகளா டேய், எதுக்குடா ஸ்லோ பண்ணீங்க? சம்மந்தமே இல்லாமல் ஸ்லோ பண்ணிட்டானுங்க. ஷே, ஓ அந்த ரூட் கிளியராக இருக்கு. இந்த ரூட்டு ஆட்டா பாவிகளா, நான் விடுவேனா? வர்றேன் வர்றேன். ஓ அவ்வளவுதான், நான் விடுவேனா? அதான் என்னடா அது, இந்த ரூட் இதாக இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் தெரியாமல் போய் மன்னிட்டேன் அங்கவே. இப்போ நம்மளே கிளியர் பண்ணிக்கலாம் தான். லைட்டாக ஒரு கார் டச் பண்ணேன், பட் ஆனால் அது ஒன்றும் ஆகலைல்ல. தம்பி ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ. அவ்வளோதாங்க. ஒரு வண்டி இல்லைனா அப்படியே போயிடலாங்க. பின்னாடி வர வண்டியெலாம் பிரச்சனை இல்லை, முன்னாடி இருக்கக்கூடாது. வந்துட்டேன் 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 வந்துட்டேன். அவ்வளோதாங்க. ஓ இவர் திரும்ப போகிறாரா? திரும்பின கேலி நான் அது பா எப்படி யாருன்னா பாருங்க, தேவையில்லாத ஏத்தம். அவ்வளோதாங்க. தம்பி உரம்போ. பா எப்படி போனோம் பாருங்க. அது எந்த கம்மி பண்ணாமல் வண்டி நல்லா மேட்டில் பள்ளத்தில் இறங்குதுக்கு, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. வந்துட்டோம், இன்னும் 29 நிமிஷம்.
இந்த ரோட்டில் ஸ்லோ பண்ணிடலாம், வேணாம் இடிச்சிருவோம் இல்லடா. இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துடும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு டேர்ன் மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் நல்லபடியாக முடிச்சிட்டோன்னா போதும். இவனை நம்பக்கூடாது. சொன்னல இவனை நம்பக்கூடாதுன்னு. வண்டி ஒன்றும் ஆகலை, அப்படின்னா பெரிய இடிலாம் கிடையாது. நான் கரெக்டாக அப்படியே கிடச்சிட்டேன். லைட்டாக ஒரு டச் இருந்துச்சு, அவ்வளோதான். சொன்ன பார்த்தீங்களா, அவனை நம்பக்கூடாதுன்னு. அவன் தான் பண்ணுவானுங்க. அவ்வளோதாங்க. இந்த வேகத்தெல்லாம் திருப்பினா கேளிங்க. போங்கப்பா 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 போங்கப்பா. அவ்வளோதாங்க. இடத்த பார்த்தீங்களா? வந்துட்டோம் வந்துட்டோம். WGCC. அவ்வளோதான், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். ஐயோ, தோந்துடா பார்த்தீங்களா? அப்படியே உள்ள போறாசா. ஒரு பாயிண்ட் தான், அப்படியே நீயே போயிடு. அவ்வளோதான். என்டர். இது ஒரு ஏதோ அதான் இந்த இடம் சொன்னால, இந்த இடம் கடல் பகுதிங்க. இந்த இடத்துல தான் நான் அதுக்கு தான் இந்த இடத்துல மெயினாக வாங்க. எக்ஸலண்ட். பாருங்கள், அமௌண்ட் கம்மி தான், ஆனால் டிஸ்டன்ஸ் நல்ல டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, முடிஞ்சுடுத்தோ. இப்போ நம்ம போய் அதை போய் பார்க்கலாம், அது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஓ, இன்னும் நிற்கிதுங்க இங்கே தான், அங்கே பாருங்களேன். அந்த க்ரெயின் போகுது பாருங்க. ஆஹா, அதோட ஷோட கூட பக்கா உழுது பாருங்க. அப்பா, இதாங்க விஷயமே. அந்த ஷேடை கூட பக்கா உழுது பாருங்க. ஓகே, வெளியே வந்துடலாம். இப்போ அதை எடுத்துருவாங்க அப்புறமல்லோட. அவ்வளோ நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பர் ரைடு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு சேர்த்துட்டேன். நம்ம வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ரைடோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.